வீரம் இருந்தாலும் வெற்றி அடைந்தாலும் விவேகம் இல்லையெனில் வாளியைப் போல். பக்தி இருந்தாலும் பிராமணனாய் பிறந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் ராவணனைப் போல். வீரம் இருந்தாலும் வெற்றி அடைந்தாலும் விவேகம் இல்லையெனில் வாளியைப் போல். பக்தி இருந்தாலும் பிராமணனாய் பிறந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் ராவணனைப் போல். பக்தியும் வேண்டும் ஞானமும் வேண்டும், உன் 16 குணங்கள் எனக்கு வேண்டும். பக்தியும் வேண்டும் ஞானமும் வேண்டும், உன் 16 குணங்கள் எனக்கு வேண்டும். ராம அயனத்தை படிக்கவும் வேண்டும் பாடவும் வேண்டும், நான் எத்தனை பிறவி எடுத்தாலும். ராம அயனத்தை படிக்கவும் வேண்டும் பாடவும் வேண்டும், நான் எத்தனை பிறவி எடுத்தாலும், நீ எத்தனை பிறவி கொடுத்தாலும். ராம் 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 என்ற நாமம் எங்கும் முழங்குதே. பிறவி பயனை தீர்த்தருளும் ராமநாமம் ஒலிக்குதே. பிறவி பயனை தீர்த்தருளும் ராமநாமம் ஒலிக்குதே. ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு ராமாயணத்தினுடைய 16வது நாள். மந்திரை என்ற அந்த கூனி கிழவி, அந்த பாட்டி கைகேயினுடைய அறைக்கு ஓடுகிறாள். கைகேயி கைகேயி என்று கூவிக்கொண்டே ஓடுகிறாள். கைகேயி ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தவள் எதற்காக மந்திரை இப்படி அலறிக்கொண்டு ஓடி வருகிறார் என்று தன் வேலையை விட்டுட்டு, என்ன மந்திரை என்னாச்சு என்கிறாள். உனக்கு விஷயம் தெரியுமா? நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகமாம். ராமன் இந்த நாட்டினுடைய அரசனாக போகிறானாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி கொண்டு வந்தாய் மந்திரி. இந்த நல்ல செய்தி கொண்டு வந்ததுக்காக இந்த முத்து மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி மந்திரிக்கு கொடுக்கிறார். அந்த மந்திரி என்ற அந்த கூனிக்கிழவி அந்த மாலையை வீசி அறிகிறாள். அந்த முத்து மாலை பின்னி இருந்த அந்த நூல் அகன்ற முத்துக்கள் சிதறுகிறது. மந்திரி ஆச்சரியத்தோடும் ஒரு அதிர்ச்சியோடும் மந்திரியை பார்க்கிறாள். மந்திரை கண்கள் செவந்திருக்கின்றன, கைகள் நடுங்குகின்றன, முகத்தில் கோப வேஷம் தெரிகிறது. மந்திரை, என்னாச்சு? ஏன் இப்படி செய்கிறாய்? அடி அறிவு கெட்டவளே, உனக்கு அறிவு இருக்கிறதா? நீ ஒரு பைத்தியகாரி, நீ ஒரு கோமாளி. என்ன நடக்கிறது? உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகிறது? இதை கண்டுகொள்ளாமல் நீ பாராட்டுகிறாய், எனக்கு மாலை கொடுக்கிறாய், பரிசு கொடுக்கிறாய். இது என்ன? இதுக்காகவா நான் உன்னோடு இருக்கிறேன்? இதுக்காகவா நான் உன்னை வளர்த்தேன் அப்படின்னு சொல்ற. உன்னையாலுமே இந்த மந்திரி வேலைக்காரி தான். ஆனாலும் கைகேயியை ஆயா போல, தன் தாய் போல வளர்த்து எடுத்தவள், கூடவே இருந்தவள் அவள். கல்யாணம் ஆகி அந்த கேகய நாட்டில் கல்யாணம் ஆகி அங்கிருந்து இங்கே வந்தபோது அவங்களுடைய அப்பா இந்த மந்திரியை கூடவே அனுப்பினாள், மகளுக்கு உதவியாக இருக்கட்டும் என்று. அப்படி தாயாக, துணையாக, தோழியாக தனக்கு எல்லா உதவியும் செய்பவள் இந்த மந்திரி. அதனால தான் இவ பட்டத்து அரசியாக இருந்தாலும் கூட, ஒரு நாட்டினுடைய மகாராஜானுடைய மனைவியாக இருந்தாலும் கூட வேலைக்காரிக்கு அவ்வளோ உரிமை கொடுத்துருக்கான், அது மந்திரிக்கு. அதனால தான் அவள் சொல்கிறா, உனக்கு ஆபத்து வரப்போகிறது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டினால் சீதை மகாராணி, கௌசல்யை தன்னுடைய ராஜமாதா ஆகிருவா. அவள் தான் இந்த நாட்டினுடைய ராஜமாதா. ராமனை பெற்றெடுத்தவள் தான் இந்த நாட்டினுடைய ராஜமாதாவாக இருப்பாள்.
நாளைக்கு எல்லோரும் அவளைத்தான் போய் வணங்குவார்கள், ராஜமாதா என்று சொல்வார்கள். நீ வேலைக்காரியாக இருப்பாய். உன்னோட பையன் ராமனுக்கு சேவகன் பண்ணக்கூடிய ஒரு வேலையாளாக இருப்பான். இதை பார்ப்பதற்காக நான் வந்தேன். அடி பைத்தியகாரி. கைகேயி யோசிக்கிறாள். மந்திரை, நீ ரொம்ப கவலைப்படுகிறாய், ரொம்ப பயப்படுகிறாய். ராமன் அப்படிப்பட்டவன் அல்ல. என்னுடைய பிள்ளை ராமன் வேறு பரதன் வேறாக நான் பார்த்ததே இல்லை. ராமனை இன்னும் சொல்லப்போனால் என் பிள்ளையாகவே நான் பார்க்கிறேன். அவன் தாயை விட என் பேரில் அதிக அன்பு வைத்திருக்கிறான். இதெல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா? அவன் தாயை விட என் பேரில் பாசமாக இருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்டவன் என்னை போய் வேலைக்காரியாகவும் என் பையனை வேலையாளாகவும் நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு மந்திரி. இது சரியில்லை. அடி பைத்தியமே, இதெல்லாம் சூழ்ச்சி. ராமன் நடிக்கிறான். அவன் உன்னை போட்டிக்கு பரதன் வந்து விடுவான் என்பதற்காகத்தான் அவன் அப்படி நடிக்கிறான். மகாராஜாவை பாரு, இப்போ பரதன் எங்கிருக்கிறான்? கேகய நாட்டில், நீ பிறந்த இடத்தில் மாமா வீட்டில் இருக்கிறான். இந்த சமயத்தில் உடனடியாக நாளைக்கு பட்டம் சூட்டுவதற்கு காரணம் என்ன? தன் தம்பியை கூட வரவழைக்காமல், தன்னுடைய மகனை கூட வரவழைக்காமல், உன்னுடைய பெற்றோர்கள் சகோதரர்களுக்கு கூட தகவல் சொல்லாமல் நாளைக்கு விடிந்தவுடன் பட்டம் சூட்டுவதற்கான காரணம் என்ன? அவன் வந்து விடுவான், போட்டிக்கு வந்து விடுவான் என்பதற்காக. அது மட்டுமில்லை பைத்தியம், இன்னொரு விஷயத்தை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உன்னுடைய தந்தை இடம் தசரதன் பெண் கேட்டு வரும்போது உன்னுடைய அப்பா ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்கிறதா? என்னுடைய குழந்தை இல்லை, உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கள் என்று வரும்போது, நாளைக்கு என் மகளுக்கு பிறக்கும் குழந்தைக்குத்தான் நீ பட்டம் சூட்ட வேண்டும் அப்படி என்ற ஒரு கண்டிஷனோடு, ஒரு வாக்குறுதி வாங்கி கொண்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இப்போ அந்த தகவல் அவருக்கு தெரிந்தால் அவர் கேள்வி கேட்பார். அதனால தான் இவர் ரகசியமாக உடனடியாக இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம். பைத்தியமே, இதை புரிந்து கொள் என்று சொல்கிறார். மெல்ல மந்திரி சொல்வதை கேட்கும்போது கைகேயி மெல்ல மௌனமானாள். மௌனமான உடனே அவள் அடுக்கடுக்காக தசரதனை பற்றி அவள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னாள். கௌசல்யாவை பற்றியும் அடுக்கடுக்காக சொன்னாள். ராமனை பற்றி சொல்லவே வேண்டாம், நிறைய போட்டாள். களைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள் இல்லையா? அப்படி கைகேயினுடைய மனசு கரைய ஆரம்பித்தது. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அப்படி சொல் என் மகளே. இங்கே பார், உங்கள் அப்பா வாக்குறுதி கொடுத்தது மட்டுமல்ல, உனக்கு தசரதன் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்தத்தில் தேவர்களுக்கு சப்போர்ட்டாக தசரதன் யுத்தத்துக்கு போனான். அவனுக்கு துணையாக நீயும் போனாய். போர்க்களத்தில் அம்படி வட்டு தசரதன் தேரில் மயக்கமாகும்போது நீ சாமர்த்தியமாக அந்த தேரை அங்கே போர்க்களத்திலிருந்து நகர்த்தி தசரதனுடைய அம்பை பிடுங்கி காயத்துக்கு மருந்து போட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்து அவனை உயிர் பிழைக்க வைத்தாய், உன் கணவனை. அந்த நேரத்தின் கண் விழித்த போது அவன் உன் மடியில் இருந்தான், தேர் போர்க்களத்தில் இல்லை. இதை பார்த்த தசரதன், ஆஹா, என் கைகேயியே, உன்னுடைய வீரம் எனக்கு மெய்சிலிர்க்கிறது. என்னை காப்பாற்றியதற்கு ரொம்ப நன்றி. உனக்கு இப்பவே 2 வரம் தருகிறேன், கேள் என்று சொன்னார். நீங்கள் உயிர் பிழைத்ததே போதும், எனக்கு வரம் வேண்டாம், நான் தேவைப்பட்டால் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாம் வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி நீ அப்போ அதை விட்டுவிட்டாய். இப்போது அதுதான் சந்தர்ப்பம் என்றால் குனிக்கிழவி. சரி, அந்த வரத்தை நான் என்ன செய்யட்டும்? உடனே கேள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டியதை நிறுத்து. இது 1. 2வது, ராமன் இந்த நாட்டை விட்டு கானகம் செல்ல வேண்டும். 14 வருஷம் கானகம் செல்ல வேண்டும். காட்டில் துறவி வேடம் பூண்டு வாழ வேண்டும் என்று சொல். 2வது வரம், பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும். பரதனுக்கு இந்த நாட்டை ஆள அரசனாக்கப்பட வேண்டும் என்று கேள். பரதன் நாட்டை ஆளனும், ராமன் காட்டுக்கு போகணும். இந்த 2 வரத்தை உடனடியாக கேள் என்றாள். அப்படியா, மன்னர் கொடுத்து விடுவாரா? நிச்சயம். இந்த ரகுகுல வம்சம் சொன்ன வார்த்தை மாறமாட்டார்கள். ஆகவே நீ எடுத்துடனே
இந்த வார்த்தைகளை கேட்காதே, கொஞ்சம் சாமர்த்தியமாக கொஞ்சம் நடித்து அவர்கிட்ட முதல்ல நான் கேட்குறத கொடுக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு அப்புறம் கேள் என்று இந்த கைகைக்கு மந்திரை போட்டு வைத்தாள். அதை கைகையும் ஏற்றுக்கொண்டாள். அவள் மனசமும் கல்லானது. வெடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கான அத்தனை வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு இரவு தசரதன் நேராக கைகையினுடைய வீட்டுக்குத்தான் வருகிறார். அப்போ கைகையினுடைய இல்லம் இருளண்டி கிடக்கிறது. ஒரே இருட்டு. கைகேயி என்று குரல் கொடுக்கிறார் தசரதன். அப்போது இவள் கோவப்பட்டு கோவாத்தரை அல்லது என்னமோ ஒரு அறையினுடைய பேர் சொல்வார்கள். அதில் இந்த ராஜாஜி எழுதவில்லை, அது வேற ராமாயணத்தில் படிக்கும்போது அந்த அறைக்கு ஒரு பேர் கூட சொல்வார்கள். இப்போது ஞாபகம் வரமாட்டேங்கிறது. அதாவது கோபம் வந்து விட்டாலோ ஏதாவது அரசருக்கு வேண்டுகோள் தெரிவிக்கணும்னா அந்த அறையில் போய் படுத்துக்குவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அறை இருக்கிறது. ரைட்டு, எல்லாம் இருளண்டி கிடைக்கிறது, விளக்கேற்றவில்லை. யார் எங்கே கைகை அப்படிங்கிற போது அந்த அறையில் படுத்திருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. அந்த அறையில் படுத்திருக்கிறாளா, என்னாச்சு அப்படின்னு அந்த அறைக்குள்ளே போகிறார். மைத்த விரிச்ச போட்டுட்டு சாதாரண துணியை கட்டிக்கிட்டு கழுத்தில் அலங்காரமான எந்த நகையும் இல்லை, தரையில் பெட்டில் படுக்கவில்லை, பட்டு மெத்தையில் படுக்கவில்லை, தரையில் குப்பர படுத்திருக்கிறார். இவருக்கு 3 மனைவி இருந்தாலும் கைகேயி பேரில் ஒரு அன்பு, ஒரு பாசம். ஐயோ, இப்படி தரையில் படுத்திருக்கிறாளே, ஏ கைகேயி, ஏ அன்பே, எழுந்திரு எழுந்திரு என்று அவளை தூக்கி தன் மடியில் வைத்து, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி செய்கிறாய், உனக்கு என்ன கஷ்டம், உன்னை யாராவது சொன்னார்களா, ஏதாவது சொன்னார்களா, சொல், உடனே அவர்களை தண்டிக்கிறேன், என்ன பிரச்சனை சொல். அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஏன் இப்படி படுத்திருக்கிறாய், படுத்திருப்பதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம், சொல் அன்பே, நான் சொன்னால் மட்டும் நீங்கள் அதை நிறைவேற்றி விடுவீர்களா என்ன? நிச்சயமாக என் கைகேயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத இந்த தசரதன் அப்புறம் எதுக்கு இருக்கிறான், சொல், நான் கேட்டதை கொடுப்பீர்களா? நிச்சயம் நிச்சயம் கண்ணே, சொல். நீங்கள் ஒரு காலத்தில் எனக்கு 2 வரம் கொடுக்கிறோம் என்று சொன்னீர்கள், ஞாபகம் இருக்கிறதா? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது அந்த யுத்த களத்திலிருந்து உங்களை காப்பாற்றினேன், ஞாபகம் இருக்கிறது? நல்லா ஞாபகம் இருக்கிறது. அந்த வீரச் செயலை என்னால் மறக்க முடியுமா அன்பே, சொல் என்றார் தசரதன். அப்போது நீங்கள் எனக்கு 2 வரம் கொடுக்கிறோம் என்று சொன்னீர்கள். அப்போது தேவையில்லை, தேவைப்பட்டால் கேட்கிறேன் என்று சொன்னேன். இப்போது எனக்கு அந்த 2 வரம் வேண்டும். சொல் கண்ணே, என்ன கேள், உடனே செய்து தருகிறேன். உண்மையாலும் தசரதன் ரகுகுல வம்சத்தினுடைய இஸ்வாகு வம்சத்தில் பிறந்தவன், சூரியகுல பரம்பரை. நான் சொன்ன வார்த்தை மீறியதே இல்லை. சொல் கைகேயி, என்ன வேண்டும் அப்படிங்கிறான். சொல்கிறேன். முதல் வரம். அப்படியே தலையை எழுந்து உட்கார்ந்து தலையை முடிந்து கொண்டு எழுந்து நின்று சொல்கிறாள். அப்படியே நிமிர்ந்து நின்று தசரதனுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டு வீரமாக கல் நெஞ்சம் போல் நின்று கொண்டு அவள் வார்த்தைகள் கணீரென்று வருகிறது. சொல்கிறேன், கேளுங்கள். நாளை ராமருக்கு பட்டாபிஷேகமாம், அதை நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும். காட்டுக்கு 14 ஆண்டுகள் அவன் காட்டில் வாழ வேண்டும். இதில் முதல் வரம். என்ன சொல்கிறாய் கைகேயி? ஆம். 2வது, என்னுடைய மகனான பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும், முடிசூட்ட வேண்டும். அவன்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். இந்த 2 வரத்தை நீங்கள் கொடுங்கள். உடனே துடிச்சு போயிடுறான் தசரதன். கைகேயி, ராமன் எனக்கு மட்டுமா பிள்ளை, உனக்குந்தான பிள்ளை. அவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறான். இந்த நாட்டில் எத்தனை பேர்த்துடைய அன்பை பெற்றவன். அவனுக்கு நாளை முடிசூட்டு விழா என்று இந்த ஊர் முழுக்க செய்தி சொல்லிவிட்டேன். எல்லாரும் அந்த உற்சாகத்தில் வெளியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள். சில முக்கியமானவர்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்தாயிற்று. அவர்களும் நம்ம நாட்டுக்குள் வர துவங்கிவிட்டார்கள். இந்த நேரத்தில்
நீ இப்படி சொல்கிறாயே, இது நியாயமா என்று. வேண்டாம் கைகேயி, வேண்டாம். வேற என்ன வேண்டுனாலும் கேள். ஆனால் இந்த ஒன்றை மட்டும், ராமனை முடிசூட்ட வேண்டாம், அவனை காட்டுக்கு அனுப்ப வேண்டாம். தயவு செய்து இந்த ஒன்றை மட்டும் நீ ஏற்றுக்கொள், மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான் தசரதன். இதுதான் சூரிய குலத்தினுடைய சொல் சத்தியமா? இதுதான் இஸ்வாகு வம்சத்தினுடைய பரம்பரையினுடைய லட்சணமா அப்படின்னு கேட்குறா கைகேயி. வேண்டாம் கைகேயி, வேண்டாம். என்ன பாவம் செய்தான் ராமன் உனக்கு? அவன் ஒரு பாவமும் அறியாதவன், யாருக்கு எந்த துரோகமும் செய்யாதவன். அவனை போய் சரி வேண்டாம் விற்று, அவனை பட்டம் வேண்டாம் சூட்டலை, உன்னுடைய மகனான பரதனுக்கே பட்டம் சூட்டிடலாம். ஆனால் அவன் காட்டுக்கு வேண்டாம் கைகேயி. அவனும் இந்த நாட்டிலேயே இருந்துட்டு போகட்டும், அவனும் இந்த வீட்டிலேயே இருந்துட்டு போகட்டும். தயவுசெய்து அவனை காட்டுக்கு அனுப்ப வேண்டாம். இப்பத்தான் அவர்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவனை காட்டுக்கு அனுப்பலாமா? வேண்டாம் கைகேயி, வேண்டாம், நான் சொல்வதை கேள் அப்படி என்று கெஞ்சுகிறான்